ஹரியோம், வணக்கம். ரிஷிகுமார் வடிவேலு, மலேசியா இந்து தர்ம மாமன்றம். உங்கள் அனைவருக்கும் எனது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மலேசியா இந்து தர்ம மாமன்றம் பிரத்யேகமா வருடம் தீபாவளிக்கு வந்து 2 முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் செய்வோம். ஒன்னு வாழ்வில் ஒளியேற்றும், லைட்டிங் ஆப் லைஃப்ஸ். அப்படின்னாக்கா நிறைய தீபாவளி பொருட்கள், சட்ட துணிகள், துணிமணிகள், இந்த மாதிரியான விஷயங்கள் யாருக்கெல்லாம் முடியலையோ, யாருக்கெல்லாம் அந்த வசதி இல்லை அப்படின்றவங்களுக்கு இதை கொண்டு போய் கொடுப்போம். உதாரணத்துக்கு சிறைச்சாலையில கொண்டு போயிட்டு முறுக்குகள், இந்த மாதிரியான பலகாரங்கள்லாம் கொண்டு போய் கொடுப்போம். அதுக்கப்புறம் மருத்துவமனையில கொண்டு போயிட்டு இதெல்லாம் கொடுப்போம். அதுக்கப்புறம் வசதி குறைவா இருக்காங்க இல்லையா, நம்ம சிலர் வந்து ஒரு காலகட்டத்தில் நல்ல இந்த தீபாவளி பண்டிகையை நல்லா சிறப்பாக கொண்டாடி இருப்பாங்க. ஆனா இந்த வருடத்துல அவங்களால கொண்டாட முடியாத சூழ்நிலை இருப்பாங்க. நம்மளோட மாணவர்கள், நம்மளோட சமய கல்வி மாணவர்கள், அவங்களோட குடும்பத்துக்கு நம்மளோட சார்பில் எங்களால முடிந்த இந்த தீபாவளி பொருட்களை, பரிசுகளை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுக்கறது வழக்கமா இருக்கு. அது மிக சிறப்பாக இந்த வருஷம் மலேசிய இந்து தர்ம மாமன்றத்தின் உள்ள அருள்நிலையங்கள், சமூக நல பொறுப்பாளர்கள் அனைவரும் இதை சிறப்பாக செஞ்சாங்க. இவ்வேளையில் அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இன்னொரு ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட், வலியுறுத்துறோம். அதாவது கட்டாயமா இல்ல, ஆனா முடிந்த அளவுக்கு இந்த தீபாவளிக்கு மது மாமிசத்தை தவிர்க்கணும் அப்படின்றத இதை நாங்க சொல்லி வலியுறுத்திட்டு இருக்கோம். இதுல ஒரு சிலர் வந்து எங்களை கோச்சிக்க கூடாது, ஏன் இதெல்லாம் நீங்க செய்றீங்க அப்படின்றது. எப்பயுமே நீங்க கேட்பீங்க இல்லையா, ஏதாவது சொல்லுங்க, இந்து இயக்கங்கள் வந்து நீங்க சொன்னாதான் நாங்க கேட்போம் அப்படிலாம் சொல்றீங்களா. அந்த மாதிரி சொல்றது எங்க கடமை. கேட்கறதும் கேட்காதும் உங்க விருப்பம். இதுல எங்கேயுமே கட்டாயம் இல்லை. இதான் இந்த தர்மத்தின் மிக சிறந்த ஒரு வழிமுறை. இப்படிதான் இருக்கும். யாரையுமே நாங்க கட்டாயப்படுத்துறது இல்லை. அவங்களுக்கு எது முடியுமோ அதை செய்யலாம். அதனால மலேசிய இந்து தர்ம மாமன்றம் ரொம்ப காலமாவே இந்த கேம்பெயின், அதாவது மது மாமிசம் இல்லாத தீபாவளியை கொண்டாடணும் அப்படின்றத மிக சிறப்பாக செஞ்சிருக்கோம். இந்த வருஷமும் அதை வலியுறுத்தி இருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு முதல் தீபாவளி அன்றைக்கு முடிந்த அளவுக்கு எந்த உயிரினமும் நம்ம கொல்லக்கூடாது அப்படின்றதுதான் நம்மளோட கருத்து. அவங்களையும் துன்புறுத்தக்கூடாது. கிருஷ்ண பரமாத்மா நரகாசுரன் அழித்ததே, நரகாசுரன் பல உயிரினங்களை துன்புறுத்தினார் இல்லையா, அவரை போல நம்ம இருக்கக்கூடாது, கிருஷ்ணரை போல இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தி இந்த தீபாவளியை உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.